நூல்கள் உண்டு, புத்தகங்கள் உண்டு, சோஷியல் மீடியா நெட்வொர்க் உண்டு, ஃபேஸ்புக் உண்டு, யூடியூப் உண்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம தியானம் பண்ணுறோம்னாக்கா நமக்கு ஒரு சரியான பாதை அமையாது. இன்னும் மட்டுமில்லாமல் பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் நம்ம தியானம் பண்ணுவோம். அப்போ அறிவு நிச்சயமாக தடுமாற்றம் ஏற்படும். அப்போ ஒரு பச்சை காட்டுக்குள்ளே போயிட்டு வீடாகட்டும் பாதைகள் தெரியாமல் நடமாறுறது தான் அது பொருளாகும். அதாவது நுட்பங்கள் கற்றுக்கொள்ளாத நம்ம தியானம் பண்ணுறது. அதனால் ஒரு தியானத்தை முறையாக செய்கிறதுனாக்கா ஒரு ஞான ஆசான் நிச்சயமாக தேவைப்படுறார். ஏன்னா ஞான ஆசானுக்கு அந்த வழிகள்லாம் முறையாக தெரியும். எந்த வழிகளில் சென்றால் எப்படி நம்ம அந்த இலக்கையை நோக்கி போகலாம் என்று. எதுலேயும் பாருங்கள் ஒரு வழிகாட்டி இருக்குன்னு தானே வேணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்? அறிவு வளர்ச்சிக்காக. அப்போ அங்கே ஆசான்கள் உண்டு. அதே மாதிரி உயர்நிலை கல்விகளுக்கும் ஞான ஆசான்கள் உண்டு. அதே மாதிரி நம் படிப்படியாக தியானத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும்னா அதுக்கு ஒரு ஆசான் தேவைப்படுது. தான் ஞான ஆசான். அதாவது ஒரு பக்குவம் அடைந்த ஞான ஆசான். குரு என்ற வார்த்தை ரு சன்ஸ்கிரிட் வார்த்தை. அது கூனாக இருள், ரூனாக வெளிச்சம். அப்போ அறியாமை என்றும் இருளை நீக்கி ஞானம் என்ற தீபத்தை தூக்கி வைப்பது தான் ஒரு ஞானாசனாக இருக்க முடியும். அப்போ இந்த அழுக்களை 4 வகையான அழுக்குன்றோம். இட அழுக்கு, உடை அழுக்கு, உடல் அழுக்கு, உள்ளத்தின் மன அழுக்கு. 3 சொன்ன அழுக்குகள் இருக்குது பாருங்கள். அதை நம்ம சவுகாரம் போட்டு பயன்படுத்தி கழுவிடலாம். 4வது அழுக்கு வந்து உள்ளத்தின் மன அழுக்குன்றது. அதை நம்ம தெய்வீக இதெல்லாம் மூடிட்டுருக்கோம் உள்ளார. அப்போ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணாமல் சுத்தம் செய்தாமல் தியானம் பண்ணாக்கா அரக்கங்கள் தான் தடவாடிட்டு இருப்பாங்க. பூத்திய பொழுதும் தடுமாடிட்டு இருக்கோம். பலர் நினச்சிக்கிறாங்க தியானம்னாக்கா கண்களை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு சிந்தனையை ஒருநிலைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த உள்ளத்தின் மன அழுக்கு அறக்கண்கள் தாண்டவாடும் பொழுது நிச்சயமாக தியானம் பண்ணவே முடியாது. உள்ளத்தின் மன அழுக்கு நமக்கு ஏற்படுவது அதுதான் அரக்கனாக காட்சி கொடுக்குதுன்னு சொன்னாங்க. எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால் தான். வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஏமாற்றம் ஏற்படும். ஏமாற்றம் வந்துடுச்சுனாக்கா அப்போ நமக்கு அரக்கன்கள்லாம் தாண்ட விடும். ஏமாற்றம் வந்துடுச்சுன்னா அதுவே தூண்டுதல். உறங்கி கொண்டு இருக்கும் அரக்கன்கள், குறிப்பாக குற்றம் காணுதல், கோபம், வெறுப்பு, பகைமை, சந்தேகம், பொறாமை, சூழ்ச்சி, தயவஞ்சம், இது போன்ற அம்சங்கள் தான் அதாவது உடன்பாடு அற்றது. இதன் அரக்கன்கள் என்று நம்ம கருதப்படுது. சரி, இது நமக்கு நம்மளை தாண்டவாடிக்கிட்டு இருந்ததுனாக்கா அப்போ நம்ம தியானம் பண்ணிக்கிறதுக்கு சிந்தனை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சாத்தியமாகாது. இப்போ இந்த உள்ளத்தின் மன அழுக்கு அரக்கர்கள் இவர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம சுத்தம் பண்ணிடணும். அப்போ சுத்தம் பண்ணிட்டா தான் அப்போ நம்ம தியானம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடல் ஒரு பொருத்தமான ஒரு வாகனமாக இருக்கும். இல்லாவிட்டால் நிச்சயமாக தடுமாற்றம் ஏற்பட்டே இருக்கும். அப்போ தியானம் பண்ணுறதுக்கு இயலாது, முடியாது. தியானத்தினால நம்ம அரக்கன்களை அப்புறப்படுத்த முடியாது. அப்போ இந்த அரக்கன்களை நம்ம அப்புறப்படுத்திட்ட பிறகு தான் தியானம் பண்ண முடியும், சிந்தனை ஒருநிலைப்படுத்த முடியும், அந்த சக்கர ஆதாரங்களில் நிலைநிறுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அரக்கன்கள் தாண்ட வாழும் பொழுது நிச்சயமாக தியானம் பண்ண முடியாது. தியானத்துக்கு அர்த்தம் இல்லை.